ஐயா தர்மசீச தங்கையிலே நான் கொடுத்து வாமகனே நான் காப்பிட்ட கையை மக்கா அழுக சொல்லும் பேர்களுக்கு நான் கூப்பிட்டு கேட்பேன் மக்கா சொந்தளிப்பேன் என் மகனே நாம் ஆடி வந்த ஆட்டமெல்லாம் அரைக்கு போகும் தொழித்து ஆட்டமில்ல கூட்டமப்பா கூட்டம் தேரோட்டம் அந்த அந்த தலங்களிலே ஆடும் அந்த வேர்களையும் ஆடாமேலே இருந்து அறிவு சொல்லி வாமகனே பரலோக வார்த்தையல்ல பூலோக வார்த்தை இல்லை இதை மெய் என்று சொன்னவர்க்கு மேலோகம் தோணப்படும் அறிவு சொன்னாள் என் மகனே பள்ளியாரை தனிலே வந்து பகர்த்தெழுதி தான் கொடுத்து இது உள்ளவாடி என்று சொல்லி உகந்து வா என் மகனே கூப்பிட்டு கொண்டு மக்கா சமுத்திரத்திற்குள்ளிருந்து கூப்பிட்டு கேட்டு மக்கா செந்தெளிவி பெண்ணின் மகனே கடைசியில் ஒருவரிதான் கடலுக்குள் இருக்கிறப்பா அது துவரையும் பதிய தூரம் பதி என் மகனே சட்டங்களும் கூட்டங்களும் தான மானங்களும் அதை வெற்றவர்க்கு கிட்டி கொள்ளும் ஏதகமில்லை என் மகனே பக்தி உள்ள மக்களுக்கும் மக்களுக்கும் பயங்கை
மக்கா அது முழு தீர்த்தம் ஆகவில்லை. கிட்ட வரும் நாளையிலே கிட்டும் அதிகமதி என் மகனே. வட்ட வட்ட சாலையிலே அழுகாமல் நீ இருக்க நான் கிட்டபடி சட்டமெல்லாம் கூடி வரும் என் மகனே. நான் எழுந்தருளும் வேலையிலே ஆங்காங்கே உள்ளதனோ எல்லோரும் தான் வருவான் என் மக்களே நீங்களும் தான் அத்தி பூரந்தனிலே ஐவேரும் தான் இருந்தா புத்தி உள்ள குருநாட்டி இறந்து வந்தேன் என் மகனே. கட்சி மீறுகங்களும் பல ஜீவ செந்துகளோ பாதத்தில் வந்து பணிவிடை செய் என் மகனே. தருமா பெரியுதப்பா நான் சொன்னேன் என் மகனே. தண்ணீர் பந்தல் வைத்து அலங்கள் சுற்றி சேவித்துவா மக்களுக்கு பசியாதி விட்டு வீடு என் மகனே. உகந்த கொடி என்று மக்கா நிலத்தில் சொல்வேனே நான் பயந்து நல்ல தர்மாமிட்டு அந்த பரம்பொருளை தேடிடுங்கோ. கொடுத்தது கூடாது கூடும்படி நீ கொடுத்து அதிலிருந்து தசையாரி குளிர்ச்சியுள்ள ஓரிடந்தான் தலைப்பீர்கள் நீங்கள் மக்கா நான் சொன்னேன் என் மகனே. முகப்பீல் நிர்வாயந்து நான் பார்த்தேன் என் மகனே. பின்முகப்பீலாக்கிவிட்டேன் சிற்களையை நான் பார்த்தேன். பக்தி மறவாமல் அகராமல் நீ இருந்தால் புத்தி சொல்ல நாம் வருவி புலம்புவேன் என் மகனே. கர்த்தாவை தான் நோக்கி அழிந்தவங்கள் நாம் செய்தால் புத்தி வரும் திருப்தி வரும் புலம்புவேன் என் மகனே. சீசன்மார் கண்டு மக்கா சிரித்து மகிழ்ந்திருந்து வேதகமில்லை என்று மக்கா பேசிவிடு என் மகனே. ஆடரவில் பள்ளி கொள்ளும் மாலவனும் தேவியுமா வேதகமில்லை என்று மக்கா பொறுமை சொன்னார் என் மகனே. சங்கத்தார்கள் எல்லாரும் திருச்சபை கூட்டத்திலே என் பங்கை தவிழ்ந்து பகர்ந்து வாணி மகளே. பூலோக வந்ததுரா பொருத்தமில்லை உங்களுக்கு பரலோக வந்ததுரா அகுதியுண்டு என் மகனே. சாச்சரியே தன் விசயம் அவன் கிடைக்கும் என்று சொல்லி கூத்து அவ சொரிந்து உண்மையில் வந்தார் என் மகனே. சேர்த்து அவர் சடைத்து பகை தீர்ப்பேன் என் மகனே. வள்ளியறை தான் திறந்து பதியேறும் நாளையிலே உள்ளபடி சொல்லுவதற்கு உகந்து வா என் மகனே. கவிழ்ந்திருந்து மாமுனியும் இந்த அதிசயத்தை கண்டிருந்து இமந்து அவர் காரணங்கள் செப்புவார் என் மகனே. உள்ளபடி நாம் இந்த உபதேசம்
காய்ச்சல் வரும் தான் உனக்கு மகிழ்ந்திருப்பா என் மகனே காய்ச்சல் வந்தால் காணாது கற்பித்தே நான் மகனே பயந்திருந்து பணிவிடைகள் செய்வாயானால் என் மகனே உயர்ந்த கோடி ஆவா என்று உயிர் பிழைப்பா என் மகனே இதை பகர்த்தெழுதி வந்து மக்கா பள்ளிக்கூடங்கள் தான் கொடுத்து அதில் குறைவு வந்தாலும் தெளிந்து வா என் மகனே எழுத சொன்ன கணக்காரோடே ஏதேதும் வரையாதே தருமம் பெருகுமடா சாந்தனைப்பாய் நீ மகனே இறைப்பகுதி தங்குரைத்து இருந்து ஆழ்வோம் நாம் மகனே வரையும் பதியதுதான் துலங்கி வரும் நாளையிலே இளங்குமடா என்பதிதான் எழுதினேன் என் மகனே ராதாக்கள் கூட்டமக்கா நாட்டில் நடு நடுங்கும் போருக்கு வந்தவனை போகவிட நான் மகனே ஒழுங்காய் நடந்து வரே உத்தரவு தந்தனரா பூமான பதிதனிலை உங்களை புகழ்ந்தெடுத்தேன் என் மகனே வானவெள்ளி உதிக்கு முன்னே ஏனடா என் மகனே இனி பூமிதனில் தான் வெடித்து புத்தி சொல்ல நான் வருவேன் தேவர் தேவ கூட்டத்திலே சங்குதானே முழங்குதையா வேகம் வந்தால் தீராது சொன்னேன் நான் என் மகனே சடைவு வந்தால் உங்களுக்கு சஞ்சலங்கள் தீர்ப்பாயப்பா பஞ்சாட்ச பரம்பொருளை பகிர்ந்தெழுத மாட்டாமல் எந்த வீதிப்படி நான் சொன்னேன் நான் என் மகனே ஆற்றங்கரை பள்ளியிலே அங்கிருந்தேன் என் மகனே கூத்தங்கரை வள்ளியிலே ஒதுங்கிருந்தேன் என் மகனே திரைவரியாகவேதான் குடிகளுக்க நான் தருவேன் பதியெழும்பி கலியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன் செடிக்கு கொடுத்தவனை செவி திருப்பி குத்தங்கைப்பேன் பக்தியில்லா பிராமணரை மயங்காட்ட நான் வருவேன் உள்ளபடி சொல்லுவதற்காய் உகந்து வந்தேன் என் மகனே நல்ல பாம்பு விஷம் போலை நடத்துவேன் என் மகனே அந்த வல்லரக்கம் கோட்டையிலே வடிவெடுத்தேன் மகனே என் சொல்லை கேட்காவிட்டான் சிரித்தருப்பேன் என் மகனே ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை என் புத்தி கேட்டாயனா உனக்கு இறை பகுதி தடுத்து வைப்பேன் ஆளுங்கோட்டை வாசலிலே அதிசயம் உண்டாகும் என் மகனே அது கை கண்ட புலச்சமடா காட்டித்தானே என் மகனே திருச்சம்பாதி கடலுக்குள்ளே இருமாலும் அங்கிருந்தே அந்த பாதி உட்படவே ஆகவதி 24 ஆளும்பதி தென்கடலில் அதிக உரையம் வதி என் மகனே தென்கடலில் வழிகாட்டி திரும்பி முகம் பார்க்கையிலே சந்திரனோ சூரியனோ சண்டை போட்டே நான் மறைவா தெற்கோ வடக்காக திருப்பதியும் தோன்றுமடா அந்த
எளியவதி என் மகனே எல்லா பாதிகளுக்கும் விளையாடும் சுவாமி எல்லோ என் பேரை சொன்னால் மக்கள் அறிந்திடுவார் என் மகனே உள்ளபடி சொன்னதுண்டா உலகம் கை கொள்ளாது சொன்னதை சொல்லாமல் அவன் சுயமரியாய் சொன்னானே செவிட்டியிலே தான் போட்டு கொடுத்த கணக்கை நானும் பறிப்பேனடா கள்ளக்கணக்கர் தான் பெருத்து கணமோசமாக ஆகி போச்சே உள்ளவாடி கேட்கையிலே அவன் உத்தரவும் சொல்வானோ பல்லாக்கும் நான் தருவேன் பதறாதே என் மகனே இப்படி நான் சொன்ன கணக்கருக்கு ஒரு நக வண்டி போடாயோ நீ போடா விட்டாலும் ஓடுவேனடா என் மகனே கைலாசவாசல் திறக்கையிலே காட்டிதாரேன் அதிசயத்தை இதை என்று சொன்னவரோட ஊருக்கு நான் வருவேன் ஐயா பல்லாக்கும் தண்டிகையும் பரிமணமும் சந்தனமும் உள்ளபடி உள்ளதெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் வெள்ளானை கடலுக்குள்ளே விளையாட கண்டேனடா இதன் கடலும் வடகடலும் ஒரு விழியாய் தோன்றுமடா பாரளந்த மாயவற்கு பலவிதமும் வாயமுண்டு ஒரடிய நாமலந்து ஓடி வந்தேன் என் மகனே மாவலியை சிறையில் வைத்து மாயனல்லோ நான் மகனே இடையன் சாமி என்றாலும் உங்களுக்கும் சட்டம் உண்டு முன்னோலை எழுத மட்டும் குளித்திருப்பேன் என் மகனே ஏட்டுக்கு இடங்காது இழுத்தணிக்கும் சேராதே நீ என்று சொன்னவரை கண்டேனடா என் மகனே உதித்த நாள் கொடியேற்றி இருக்கிற நாள் இறக்கி வீடு இது கலியுகத்து அசாபாசம் கண்டேனடா என் மகனே ஊழியக்காரர்களே ஒழுங்காய் நடந்திடுங்கோ கணக்களேதான் பேர்களை தான் உள்ளெளியில் போட்டிடுவேன் புதிகிலே அடித்திடுவேன் இவகனும் சொன்னேனே நான் சொன்னபடி கேட்காவிட்டா இடுவேனா நான் சுவாமி ஒரு அண்ண ஊஞ்சல் போட்டிருக்கு அந்த பயல்களுக்கு என் மகனே கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரேன் சுவாமி அவன் இட்டதெல்லாம் சட்டம் என்று இருக்கிறானே மகனே அவன் பெட்டகமோ பொன்பணமோ பறிப்பேனடா நான் சுவாமி பொல்லாப்பு இல்லையேடா புலம்புகிறான் சுவாமி வாழை இரண்டு கூலை என்றதுவோ ஆரனடா வையகத்தில் வள்ளி கூட சோதிக்க பையனையும் கொண்டு வாரே ஆடை நாம் எழுதோ கணக்குகளை நடு தீர்த்து நான் எழுதி